மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு ரிவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி தாங்க. நான் இன்றைக்கி 3/4 கிலோ கறி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு எடுத்துக்கிட்டு இதுக்கு தேவையான பொருளும் பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், பிரியாணி ஸ்பைசஸ், நெக்ஸ்ட்டு சோம்பு, இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ், சோம்பு போட்டு தாளிக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே நல்லா வதக்க ஆரம்பிச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் நான் 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூட கருவேப்பிலையை ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் குழம்பு டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு எப்போவுமே நான் உப்பு ஆட் பண்ணுவேன், நீங்களும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நம்ம போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டுக்கோங்க. அடுப்பையும் சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம தண்ணி ஊற்றாமலே சிக்கன்லேருந்து தண்ணி அதுவே பிரிஞ்சு வந்திருக்கும். அதனால் கலந்து விட்டுக்கலாம். நான் 1.5 ஸ்பூனுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 2.25 ஸ்பூனுக்கு மல்லித்தூளையும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கனில் எல்லாத்துமே படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். அடுப்பு ஸ்லோலியே வச்சுக்கோங்க. இப்போ நான் 1/2 ஸ்பூனுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகுத்தூள் ஆட் பண்ணியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ண போகிறேன். உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா, வாசனைக்காக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை போட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பார்க்க தண்ணியாக தான் தெரியும். நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். குழம்பு நல்லா திக்காக செட் ஆகிருக்கும். இது தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதத்துக்கும் சூப்பராகவே இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பீஸ் எடுத்து சும்மா கட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ அளவுக்கு சாஃப்டாக அது வெந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ்.